ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 91. அபிமன்யு, அவன் நிஜமாவே என்னை சைட் அடிச்சிருந்தா கூட அதில் உனக்கு என்ன பிரச்சனை யாழினி? நீயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ப்ரூவ் பண்ண இவ்வளவு மெனக்கிடற? யாழினி, அதான் சொன்னேனே, அந்த பொண்ணோட லைஃபை காப்பாற்ற தான் நான் இப்படி பண்ணேன். அபிமன்யு அவளை பார்த்து நக்கலாக சிரித்தபடி, ஜஸ்ட் பார்க்கறதுனால அவளுடைய வாழ்க்கையை ஒன்றும் வீணாயிடுமா என்ன? அவளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற பார்க்குறியா இல்லை உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்க பார்க்குறியா? அபிமன்யுவின் கேள்வியில் யாழினிக்கு என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. அவனின் முகத்தை பார்க்காமல் திரும்பி நின்றபடி, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாமல் பேசாதீங்க. நீங்க ஒன்றும் அந்த அளவுக்கு வர்த்தில்ல. அதனால்தான் அவளே ஆரியனை பார்த்திருக்கா. நான் தான் ஏதோ குழப்பத்தில் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் என்றாள். தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். லூசு லூசு, நீயே இப்படி வாயை கொடுத்து நல்லா மாட்டிக்கிட்டியே. போ, இதை வச்சு உன்னை நல்லா எல்லாரும் ஓட்ட போறாங்க. அவகிட்ட தெளிவாக கேட்டுட்டு அப்புறமா இவங்க கிட்ட பேசியிருக்கணும். எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம்தான். அபிமன்யு, ஆமா யாழினி, எல்லாத்துக்குமே நீ ரொம்ப அவசரப்படுற என்ற அபிமன்யுவின் வார்த்தைகள் அருகில் கேட்கவும் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவளின் முகம் அபிமன்யுவின் முகத்தோடு வெகு அருகில் இருந்தது. அதில் யாழினிக்கு மூச்சே அடைத்து விட்டது. அவளை நகர விடாதபடி தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் 1 இன்ச் இடைவெளியில், இப்போ சொல்லு, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன பேசுன? யாழினியின் விழிகள் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்காமல் அங்கும் இங்குமாய் அலைப்பாய்ந்தது. வார்த்தைகளே எழவில்லை. மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. யாழினிக்கு புரியவில்லை. என்ன இது? எத்தனை முறை இவனை அருகில் பார்த்தாலும் தனக்கு இப்படியே ஆகின்றதே. இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. திருமணமாகி இத்தனை மாதங்களாக அவனை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுவும் இவ்வளவு நெருக்கத்தில் பல முறை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் ஏனோ முதல் முறை பார்ப்பது போல் ஒவ்வொரு முறையும் தனக்கு அதே உணர்வு ஏற்படுகிறது என்று ஒரு புறம் குழப்பமாகவும் மறுபுறம் அபிமன்யுவின் அருகில் அவஸ்தையாகவும் இருந்தது. அபிமன்யு, சோ என்னை மற்ற பொண்ணுங்க பார்த்தா உனக்கு பிடிக்கல, ரைட் என்றான் சரியாக கணித்து. யாழினி, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காதீங்க. அபிமன்யு, சரி, அப்போ நான் போய் விசாலாட்சி அத்தைக்கிட்ட யாழினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாம்னு சொல்லிடுறேன் என்று விட்டு அவன் நகர முற்பட அவனது டிஷர்ட்டை பிடித்து இழுத்த யாழினி அவனது உயரத்திற்கு தன் காலை ஊனி அவனது கன்னத்தில் நறுக்கென்று கடித்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். யாழினியின் எதிர்பாராத தாக்குதலில் அபிமன்யு செய்வதறியாது ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து விட்டான். அவள் சென்ற பிறகு தன் கன்னத்தை தேய்த்து விட்டவன் தனக்குத்தானே சிரித்தபடி கீழே இறங்கி சென்று விட்டான். ஆரியன் வர்ஷினியையே வட்டமிட்டபடி நின்றிருந்தான். அதுவும் இப்பொழுது வர்ஷினிக்கும் தன்மேல் அபிப்பிராயம் இருக்கின்றது என்று தெரிந்ததும் அவருக்கு மிகவும் வசதியாகி போனது. வர்ஷினிக்கு தான் ஆரியனை எதிர்கொள்ளவே முடியவில்லை. தான் விளையாட்டாக பேசியதை யாழினி அப்படியே அவர்களிடமே சென்று கூறுவாள் என்று தெரிந்திருந்தால் இவள் சத்தியமாக அப்படி கூறியிருக்கவே மாட்டாள். வெறுப்பேற்றுவதாக எண்ணி அவளின் மாமன் மகனை பற்றி கூறப்போய் அது தனக்கே வினையாக முடியும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவரை மறைந்து மறைந்து பார்த்த ஆரியன் இப்பொழுது நேருக்கு நேர் பார்க்க தொடங்கிவிட்டான். அவனின் கண்ணில் படாமல் தப்பிப்பதே வர்ஷினிக்கு பெரும்பாடாகி போனது. வர்ஷினி, இவகிட்ட போய் சொன்னேன் பாரு, இனிமே இவகிட்ட எதையுமே ஷேர் பண்ணவே கூடாது. இப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்லி என் மானத்தை வாங்கிட்டா. அவளோட மாமா பையன் வேற என்னையே சுற்றி சுற்றி வரான். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இவ வீட்டு பக்கமே தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னை எப்படியாவது காப்பாத்திடு. நாளையிலிருந்து இவங்க வீட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டு விடுவேன் என்று அவசர அவசரமாக தன் வேண்டுதலை வைத்தாள். வர்ஷினி பதட்டமாக அமர்ந்தபடி கையில் புத்தகத்தை வைத்து புரட்டி கொண்டிருந்தாள். நண்பர்கள் தங்களுக்குள் என்னாச்சு என்று சைகை செய்ய யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. ரவி, என்ன வர்ஷினி, ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு? அசோக், ஆமா, யாழினி கூட தானே வந்தா, எங்க அவளை காணும், நீ மட்டும் வந்திருக்க? வர்ஷினிக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது யாழினிக்கு திருமணம் நடந்த விஷயம். உடனே ஆரியனை பற்றி மறந்து போனவள் தன் நண்பர்களிடம் சுவாரஸ்யமாக இதை பற்றி பகிரத் தொடங்கினாள். வர்ஷினி, உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஹாட் நியூஸோட வந்திருக்கேன். நான் சொல்கிறது கேட்டால் நீங்கள் யாருமே நம்பவே மாட்டீங்க. அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. அஸ்வின், அப்படி என்ன ஷாக் நியூஸ் சொல்ல போகிற? வர்ஷினி, நம்ம யாழினியை பற்றி தான். அசோக், என்ன யாழினியை பற்றியா? யாழினி யாரையாவது லவ் பண்ணுறான்னு சொல்ல போறியா என்று கூறி சிரித்தான். வர்ஷினி, இல்லை, அதுக்கும் மேலே உங்களால் கெஸ் கூட பண்ண முடியாது. ரவி, அப்படி என்ன எங்களால் கெஸ் பண்ண முடியாத விஷயம்? என்ன, அவளுக்கு கல்யாணமே ஆகிடுச்சுன்னு சொல்ல போறியா என்று அசோக்குடன் ஹைஃபை அடித்து கொண்டு சிரிக்க, வர்ஷினி, நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. யாழினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்றாள் மகிழ்ச்சியாக. அஸ்வின் அப்படியே இடிந்து போய் அமர்ந்து விட்டான். ரவியும் அசோக்கும் நம்ப முடியாமல் பார்த்தவர்கள்,
ஹே விளையாடாத வர்ஷு, இதெல்லாம் விளையாடுற விஷயம் கிடையாது. வர்ஷினி, நானும் உங்களை மாதிரி தான் இதை ஃபஸ்ட்டு கேட்டதும் யாழினி சும்மா சொல்கிறான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு நிஜமாவே மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. அஸ்வின், என்ன சொல்கிற நீ என்றான் சீரியஸாக. வர்ஷினி, ஆமாம் அஸ்வின், அவளுக்கும் அவளுடைய மாமாவுடைய ஃபஸ்ட்டு பையன் இருக்கார்ல, இப்போ நீங்கள் எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரே, அவர் பெயர் கூட ஆ என்று சிந்தித்தவள் உடனே ரவி, அபிமன்யு சார் தானே சொல்கிற? வர்ஷினி, ஆமாம் ஆமாம், அவருக்கும் யாழினிக்கும் தான் மேரேஜ் ஆகி இருக்கு. அஸ்வின், இது உனக்கு யார் சொன்னது? அவங்க 2 பேருக்கும் நிஜமாவே மேரேஜ் முடிஞ்சிருச்சா, இல்லை இனிமே தான் பண்ண போகிறாங்களா என்று தெளிவாக கேட்டான். வர்ஷினி, ஐயோ அஸ்வின், இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குற? அவங்க 2 பேருக்கும் நம்ம காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அவள் மேரேஜ்க்கு அப்புறம் தான் காலேஜுக்கே ஜாயின் பண்ணியிருக்கா. நம்மக்கிட்ட தான் இவ்வளவு நாளாக மேடம் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. வர்ஷினி கூறியதை கேட்டவுடன் அஸ்வினின் முகம் சோகத்தில் வாடிவிட்டது. அவனால் அங்கு அமரவே முடியவில்லை. யாழினியிடம் இன்னும் தன் காதலை கூட அவன் கூறவில்லை. ஏன், அவனிடம் யாராவது யாழினியை நீ விரும்புகிறாயா என்று கேட்டால் கூட ஆமாம் என்று அடித்து கூறும் அளவிற்கு அவனுக்கு யாழினியின் மேல் காதல் இருக்கிறதா என்று அவனுக்கே தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று யாழினியின் மேல் அவனுக்கு சொல்ல முடியாத உணர்வு. அதை எப்படி சொல்வது என்று அவனுக்கே தெரியவில்லை. இந்த உணர்வுக்கு என்ன பெயர் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ யாழினிக்கு திருமணம் ஆனதை கேள்விப்பட்ட உடனேயே அவனின் மனதிற்குள் அப்படி ஒரு பாரம், சொல்ல முடியாத உணர்வு பெரிதாக தாக்கியது. சட்டென்று தன் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எழுந்தவன் யாரின் முகத்தையும் பார்க்காமல், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன் என்று விட்டு யாரின் பதிலையும் எதிர்பார்க்காமல் கிளம்பிவிட்டான். ரவி, என்னடா இவன் டக்குன்னு கிளம்பிட்டான்? அசோக், ஒருவேளை யாழினி அவளுக்கு கல்யாணம் ஆனது நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாலேன்னு கோச்சுக்கிட்டானோ? வர்ஷினி, இதில் கோவப்பட என்ன இருக்கு? நம்ம யாருமே மேரேஜ் பற்றின டாபிக் இது வரைக்கும் பேசினதே இல்லை. மேபி அதனால் கூட அவள் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நாம் என்ன மாதிரி மேரேஜ் பண்ண போகிறோம்னு ஏதாவது பேசியிருந்தா அவள் சொல்லியிருப்பாளோ என்னவோ. இப்போ அவள் மறைக்கணும்னு நினச்சிருந்தா இன்னைக்கு ஏன் சொல்ல போறா? ரவி, அதுவும் சரிதான். எனிவேஸ், அவளுக்கு மேரேஜ் நடந்தது நமக்கு இன்னைக்கு தானே தெரியும். கண்டிப்பாக யாழினி நமக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும். அசோக், ஆமாண்டா, வாங்க அவகிட்ட போய் ட்ரீட் கேட்கலாம். ரவி, என்ன யாழினி, எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் ட்ரீட் கேட்க போகிறோம்னு உனக்கு மேரேஜ் ஆன விஷயத்தையே மறைச்சிட்டியா? அசோக், அதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுடுவோம்னு நினைக்காத. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, எங்களுக்கு நீ பெருசாக ட்ரீட் வைக்கணும். அபிமன்யு, அதுக்கு என்ன, தாராளமாக வச்சிடலாம். ரவி, சார், உங்களை நாங்கள் பாராட்டியே ஆகணும் சார். இவளை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் சார் என்றான் கிண்டலாக. யாழினி அவனை முறைத்து பார்த்தவள் அபிமன்யுவின் முன்பு எதுவும் கூற முடியாமல் அமைதியாக நின்றிருந்தாள். அசோக், ஆமாம் சார், ரவி சொல்கிறது உண்மைதான். எங்களால் காலேஜிலேயே இவளை வச்சு சமாளிக்க முடியல, அவ்வளவு பேசுகிறா. நீங்கள் எப்படி சார் இவளை வச்சு சமாளிக்கிறீங்க? அபிமன்யு, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இப்போ அப்படியே பழகிடுச்சு. யாழினி, என்ன நான் அதிகமாக பேசுகிறேனா? இங்கே பாத்தியாரி, உங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னு. அவங்க பாவமாம், நான் அவங்கள கஷ்டப்படுத்துகிறேனாம். ஆரியன், பாத்தியா, கொஞ்சம் நாள் உன் கூட பழகின உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கே உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ லைஃப் லாங் உன் கூட இருக்க போகிற என் அண்ணனுடைய நிலைமையை நினச்சிப்பாரு, பாவம் என்று உச்சி கொட்டினான். ஆரணி, ஏன் எல்லாம் இப்போ யாழினியை கிண்டல் பண்ணுறீங்க? இங்கே பாரு ரவி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்கள் அண்ணன் ரொம்ப சாஃப்ட் டைப் கிடையாது. அவரை பார்த்தாலே உனக்கு தெரியலையா? அவர் ரொம்ப ரகடான ஆள். ஆரம்பத்தில் யாழினி அவர்கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கியிருப்பான்னு யோசிச்சு பாரு. வர்ஷினி, என்ன யாழினி, உன்னை அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காரா? இவ்வளவு கொடுமைப்படுத்தினவர் கூட நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? பேசாம இவரை டைவர்ஸ் பண்ணிடுவோம். யாழினி அதிர்ந்து போய்விட்டாள். இவர்களை படிப்பதற்காக தன் வீட்டிற்கு அழைத்ததற்கு இலவசமாக தனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்து அனுப்பிடுவார்கள் போலருக்கே என்று சிந்தித்தவள், உங்களுக்கு ட்ரீட் வேணும்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா என்று எடுத்து கொடுத்தாள். ரவி, ஆமாம், டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாதீங்க, எங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட் வேணும். அபிமன்யு, ஓகே, மதியம் லஞ்ச்க்கு எல்லாரும் வெளியில் போகலாம். எங்க உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டை காணும்? யாழினி அப்பொழுதுதான் கவனித்தவள், வர்ஷினி, எங்க அஸ்வினை காணும் என்று விசாரித்தாள். ரவி, அஸ்வினுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு போயிட்டான் யாழினி. அவனுக்கு இன்னொரு நாள் நம்ம காலேஜில் ட்ரீட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். சரி என்று யாழினி ஒப்புக்கொண்டாள். ஆனால் அபிமன்யுவிற்கு அஸ்வின் சென்றதன் காரணம் தெளிவாக புரிந்தது. இதெல்லாம் இந்த வயதில் கடந்து வருவதுதானே என்று சாதாரணமாக விட்டுவிட்டான். பிறகு அன்றைய தினம் முழுவதும் இவர்கள் அனைவரும் ஒன்றாக வெளியே சென்று விட்டனர். பிறகு அன்றைய தினம் முழுவதையும் இவர்கள் அனைவரும் ஒன்றாக வெளியே செலவழித்தனர். யாழினி எதிர்பார்க்கவே இல்லை அபிமன்யு இவ்வளவு சாதாரணமாக அனைவருடனும் ஒத்துப்போவான் என்று.
எப்பொழுதும் விரைப்பாக சுற்றுபவன். இவர்களுடன் கலகலப்பாக இல்லாவிட்டாலும் எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தான். அதுவே யாழினிக்கு பெரிதாக இருந்தது. அனைவரையும் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்து சென்ற அபிமன்யு அங்கே தங்களின் திருமணத்திற்கான ட்ரீட்டை கொடுக்க, பிறகு பீச், சினிமா என்று அன்றைய தினம் அழகாக கழிந்தது. வர்ஷினிதான் ஆரியனின் பார்வையினால் சற்று தடுமாற்றத்துடனே இருந்தாள். கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் வர்ஷினியை இம்ப்ரெஸ் செய்கிறேன் என்ற பெயரில் அவளையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான் ஆரியன். இவர்களின் தினம் இங்கே மகிழ்ச்சியாக கழிய இங்கிருந்து சென்ற அஸ்வின் நேராக கடற்கரைக்கு சென்று அங்கே மணலில் அமர்ந்தவன்தான். அத்தோடு இரவு வரை அப்படியே அமர்ந்த வாக்கிலேயே இருந்தான். அவனால் இதை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளின் மேல் காதல் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு உணர்வு வலுவாக இருந்தது. இப்பொழுது அதற்கு அர்த்தம் இல்லாமல் போனது போல் வெகுவாக உடைந்து போனான். அவனுக்கு இந்த தனிமை பெரிதாக தேவைப்பட்டது. இனி எப்படி அவளை எதிர்கொள்வது என்று அன்றைய தினத்தை அப்படியே கடந்தான். பருவ வயதில் அனைவரும் கடந்து வரும் பாதையை தான் இப்பொழுது அஸ்வினும் கடக்கிறான். இனி யாழினியின் உடனான நட்பை அஸ்வின் நீடிப்பானா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.